அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய மிதுனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க. இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க. இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும். இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியுங்க. இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகக்கூடியவங்களா இருக்காங்க. அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவல்ல இருக்குதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மிதுனம் ராசிக்கார நண்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற, எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நீங்களே கண்ணீர் விட்டுருவீங்க. அந்த அளவுக்கு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சு நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க வாழ்க்கையில எங்கம்மா நிம்மதி அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மிதுனம் ராசிக்கார நேயர்களே. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை இந்த மாதம் மாறப்போகுது. இது நாள் வரைக்கும் இருள் சூழ்ந்து கிடந்த உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரகாசம் வரப்போகுது. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே காணல் நீரா மறைய போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது. உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன உறவினர்கள் எல்லாருமே உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. கிரகநிலைகள் மற்றும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உள்ள பொதுவான வாழ்க்கை முறைகளை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறேங்க. மிதுனம் ராசியில பிறந்தவர்களின் ஜாதகங்களை தொடர்ந்து பார்த்து சில முக்கியமான கணிப்புகளை பகிர்ந்து கொள்ள போறேங்க. நான் இந்த வீடியோ பதிவுல எந்த சூழ்நிலையில எந்த ஊர்ல எந்த காலகட்டத்துல வாழ்ந்தாலும் இந்த கணிப்புகள் பெரும்பாலும் பொருந்துங்க எல்லா மனிதர்களுக்கும். மிதுனம் ராசிக்காரர்கள் மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மாற்ற தவிர்க்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் மற்றவர்களின் துணை இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இதனால மன அழுத்தத்தில் சிக்கக்கூடிய மிதுனம் ராசிக்காரங்க நிறைய பேரு இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எந்த வேலை செஞ்சாலும் உங்களை நம்பி இருக்கிற மாதிரி தேர்ந்தெடுங்க. மிதுனம் ராசிக்காரர்களை குடும்பத்திலேயே முழுமையாக புரிந்து கொள்ளாத நபர்கள் இருப்பாங்க. அதனால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தனிமையை நாடக்கூடியவர்களா இவங்க இருப்பாங்க. மற்றவர்களின் நல்லது கெட்டதுக்கு ஓடி ஓடி போய் உதவி செய்தாலும் இவங்களுக்கு உதவி செய்ய யாருமே வர்றது கிடையாதுங்க. மிதுனம் ராசியில பிறந்தவங்க உடல் ஆரோக்கியம் மற்றும் உணவு சார்ந்த விஷயங்கள்ல அலட்சியம் காட்டக்கூடாது. கடந்த சில வருடங்களாகவே வயிறு தொடர்பான பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க. செரிமான பிரச்சனை, கிட்னியில ஸ்டோனு, வயிறு உப்பசமா இருப்பது போன்ற பிரச்சனைகள் இருக்கும். உணவு முறைகள்ல அடிக்கடி மாற்றங்கள் செய்யக்கூடாது. எங்கள் உடம்புக்கு எது நல்லதோ எது ஆரோக்கியம் தருமோ அதற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்.
உடற்பயிற்சி தவறாம நீங்க செஞ்சுக்கணுங்க. எந்த இடமா இருந்தாலும் உங்களுக்கு ஆதாயம் வருகிறது என்பதற்காக அங்கு நடக்கும் தவறுகளை கண்டும் காணாமலும் இருக்காதீங்க. தவறு என்றால் அதை எதிர்த்து நீங்க நிக்கணும். மற்றவர்கள் மூலமா எந்த ஆதாயங்கள் கிடைச்சாலும் தீய செயல்களுக்கு நீங்க துணை நிற்கவே கூடாதுங்க. நாளைக்கு வரக்கூடிய சொத்து பணம் இவற்றை நினைத்து இன்று சும்மா உட்கார்ந்து விடாதீங்க. எதுவுமே உங்களுடையது இல்லை அப்படிங்கிற நினைப்பும் பயமும் உங்ககிட்ட ஒவ்வொரு நாளும் இருக்கணும். இருக்கிறத பார்த்துட்டு இதுவே போதும் என்று சும்மா இருக்காதீங்க. எடுக்க வேண்டிய முயற்சிகளை எடுத்தே தீர வேண்டுங்க. சோம்பேறித்தனம் உங்களுக்கான எதிரியாயிருக்கு. அலட்சியம் நாளைக்கு பார்த்துக்கலாம் என்ற எண்ணம் உங்க மனசுல எழவே கூடாது. வேலை தொழில் வருமானம் போன்ற விஷயங்கள்ல தட்டி கழித்தால் அது உங்களை தேடி வரும்போது நீங்க அதை மதிக்கவில்லை என்றால் திரும்ப அது உங்ககிட்ட வராது. அன்பு பாசம் நல்ல உறவுகள் ஆரோக்கியம் தொழில் வேலை பணம் நண்பர்கள் எதுவாக இருந்தாலும் உங்களை நோக்கி வந்தா அதற்கான முக்கியத்துவத்தையும் மரியாதையும் நீங்க கொடுக்கணும். ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அலட்சியம் ஏற்பட்டா அது உங்களுக்கு எதிராக மாறிடும். அலட்சியம் சோம்பேறித்தனம் தள்ளி போடுவது போன்ற நேரத்தையும் காலத்தையும் வீணடித்து விட்டோமோ என்று உணர வைக்கும். வேலைக்கு போக வேண்டும், நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணுங்க, கமிஷன் மட்டும் வந்துட்டே இருக்கும் என்று நண்பர்கள் சொன்னா நம்பி பணம் போடாதீங்க. அந்த இடத்துல தான் மிதுனம் ராசிக்காரங்க பயப்படுத்திட்டு இருக்காங்க. உங்களை பயன்படுத்தி கொண்டவர்கள் நிறைய பேரு இந்த உலகத்துல இருக்காங்க. அதை புரிஞ்சு நடந்துக்கிறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. சொந்த பந்தங்கள் நண்பர்கள் நெகட்டிவான நபர்களா இருந்தா அவங்க பக்கத்துல நீங்க இருக்கக்கூடாது. கெட்டவர்கள் என்று தெரிந்தா விலகி இருங்க. திரும்ப வந்து 4 வார்த்தை நல்லா பேசுனா திருந்திட்டாங்கன்னு நினைத்து நம்பாதீங்க. மனிதர்களை கணிக்க நீங்க கற்றுக்கொள்ளுங்க. சில பேர் எல்லாம் திருத்தவே முடியாது என்று தெரிந்து கொள்ளுங்க. நிரந்தர விதிமுறைகளை வகுத்து கொள்பவர்கள் தடுமாறும் சூழ்நிலையிலும் நிலைத்து நிற்பாங்க. நண்பர்கள் மது பழக்கத்துல இருந்தா நீங்க அந்த பழக்கத்துக்கு போகாம இருக்க கடுமையான விதிமுறைகளை நீங்க பின்பற்றணும். நியாயத்துடன் வாழும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த பிரபஞ்சமும் இறைவனுக்கு துணை நிற்கும். கடைசி முடிவு உங்க முடிவா இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கைக்கான எதிர்காலத்துக்கான நல்லது எவ்வளவு முக்கியம் என்று உங்களுக்கு தான் தெரியுங்க. மற்றவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையின் முக்கியத்துவம் புரியாது. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சீரியஸ் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்க்க உங்களால மட்டும்தாங்க முடியும். எதுவா இருந்தாலும் அளவோட எடுத்துக்கொள்ளுங்க. நல்லது நடந்தாலும் அதை ஏத்துக்கங்க, கெட்டது வந்தாலும் அதை ஏத்துக்க நீங்க பழகிக்கிறது நல்லதுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையோ உங்கள் முன்னேற்றத்திற்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு மிச்சத்தை விட்டு விடுங்க. நீங்க எந்த மைண்ட் செட்ல வந்தாலும் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டதற்கான காரணத்தை புரிந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நொடியும் கடவுள் உங்களுக்காக படைத்தார் என்ற உண்மையை நீங்க உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. உங்க வாழ்க்கை அமோகமா அருமையா இருக்குங்க. ஜோதிட சாஸ்திரத்துல 3ஆவதா அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட மிதுனம் ராசி. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க. மிதுனம் ராசியனுடைய அதிபதி புதன் பகவானுங்க. மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதங்க, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க. புதன் பகவான் மிதுனம் ராசிய ஆட்சி செய்யறாருங்க. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, துலாம். இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விடமாட்டாங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா கிடையாதுங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் பலவிதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க.
இந்த மாதம் பொருளாதார முன்னேற்றம், பண வரவுல திருப்தி எல்லாம் இருக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. உடல் ஆரோக்கியம் உண்டாகும். வழக்குகள்ல சாதகமான போக்கு காணப்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தொந்தரவு நீங்கி வேகம் பிடிக்கும். எதிர்பார்த்த ஆர்டர் கிடைக்கும். லாபம் கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செயல்திறன் அதிகரிக்கும். மேல் அதிகாரிகளின் பாராட்டும் பதவி உயர்வும் கிடைக்கும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகளின் மூலம் பெருமை ஏற்படும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் உண்டாகும். திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் சாதகமாக முடியும். வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பிப்பதில் நாட்டம் அதிகரிக்கும். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை நீங்கும். பாடங்கள் படிப்பதில் வேகம் காட்டுவீங்க. உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் அருமையாக மாறப்போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்க போகுது. அழகாக இருக்க போகுது. உங்கள் வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கி திருமணம் இனிதே நடைபெற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்தில் உறவினர் வருகை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும். பிள்ளைகள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க. தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. ஆடை ஆபரணம் வாங்க போறீங்க. எடுத்த காரியம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்ற எண்ணம் உங்க மனசுல ஏற்பட போகுது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க. உங்களுக்கு பிடித்தமான அனைத்து விஷயங்களும் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் உடன் பிறந்தவர்களை ஆலோசித்து காரியங்களை செய்வது நல்லதுங்க. அரசியல் துறையினர்களுக்கு சாதகமான காலகட்டமாக இருந்தாலும் புத்தி கூர்மையுடன் செயல்களை ஆராய்ந்து செய்வது நன்மை பயக்குங்க. மேலிடத்திற்கும் உங்களுக்கும் தேவையற்ற வாக்குவாதங்கள் வரலாம். அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. உங்களை பிடிக்காத உறவுகளிடமிருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. நீங்கள் அடுத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, இவங்க கிட்ட நம்ம பேசலாமா பேசக்கூடாதா, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா பிரச்சனை வராதா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு தாங்க நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட பேசணும். அதே மாதிரி ஒரு செயலையும் நீங்கள் செய்யணும். நீங்கள் யோசிச்சு செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தடுக்கப்படுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிவரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். உங்களுடைய எண்ணம் போல நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்
புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த சிக்கல்கள் தீரப்போகுது. ஆசிரியர்களின் ஆலோசனை கூடுதல் மதிப்பெண் பெற உதவும். வாழ்வில் வளம் பெறும். குடும்ப ஒற்றுமை உண்டாகும். தொலைநோக்கு சிந்தனையுடன் புதிய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க போறீங்க. நீங்கள் எடுத்த காரியத்தை நிதானமாக செய்து முடிக்க போறீங்க. எதையும் சாதிக்கும் திறமை உங்கள் மனசில் உண்டாக போகுது. உங்கள் வாழ்க்கை இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சொல்லிவாங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் கூடிய விரைவில் காணாம போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும். ஓம் சிவபெருமானே போற்றி, ஓம் சிவபெருமானே போற்றி, ஓம் சிவபெருமானே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்கும். மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. நம்பிக்கை அப்படிங்கிறது மற்றவங்களை நம்புறதை விட நம்ம நம்பினாதாங்க நம்ம வாழ்க்கை அருமையா இருக்கும். குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில சந்தோஷங்கள் இரட்டிப்பாகுங்க, செல்வமெல்லாம் பெருகும். மாசத்துக்கு ஒரு டைமாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்லதை இருக்கக்கூடிய விஷயங்களை செய்யுங்க. நல்லதை இருக்கக்கூடிய மனிதர்களா இருங்க. எதிர்காலத்தை நல்லா வாழணும் அப்படின்னு நினைச்சாவே போதும், உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும். உங்களை சுத்தி நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து அவங்க செஞ்ச தவறுகளை எல்லாம் நீங்க செய்யாம இருங்க. நேரத்தை வீணடிக்காதீங்க. ஒவ்வொரு நிமிஷத்தையும் பார்த்து செலவு பண்ணுங்க. சனிக்கிழமைகள்ல சனி பகவான வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கிழமைகள்ல முருகனை வழிபாடு செய்யுங்க. பழனி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. யாரையும் நம்புறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணிக்குங்க. இவங்களை நம்பலாமா நம்பலக்கூடாதா, இவங்க நல்லவங்களா இவங்க கெட்டவங்களா அப்படின்னு ஆலோசனை பண்ணிட்டு நீங்க செயல்படுங்க. கஷ்டம் இல்லாத மனுஷனே இந்த உலகத்துல கிடையாதுங்க. உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை நம்புங்க. வெளியும் எதையுமே தேடாதீங்க. மனசை மட்டும் நம்புங்க. கோபத்தை விட்டுருங்க. முருகப்பெருமான் உங்க கூட துணையாவே இருப்பாருங்க. தினமும் தியானம் செய்யுங்க. அதிகாலையில எந்திரிச்சு வேலைய ஆரம்பிச்சிருங்க. பிரபஞ்சத்தோட இணைஞ்சிருங்க. உங்க வாழ்க்கையில சோகம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடமே இருக்காதுங்க. பணத்தை இழக்கிறத விட நேரத்தை வீணக்கிறதா மிகவும் தவறான விஷயங்க. நேரத்தை சம்பாதிக்கவே முடியாது. பணங்காசை கூட சம்பாரிச்சுக்கலாம். நேரத்துக்கு முக்கியத்துவம் தருங்க. உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும். சோம்பலை விட்டுருங்க. நம்பிக்கை வைக்கக்கூடியவங்களா உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும். புதிய நபர்கள் கிட்ட கவனமா இருந்துக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு ஒரு முழுமையான மாற்றத்தை தரக்கூடிய பதிவா இருக்குங்க. ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் வாழ்க்கைக்கானதா இருக்குது.
பாசிட்டிவான வார்த்தைகளை மனசுல பதிய வச்சிருங்க. உங்களோட எண்ணங்கள் போல உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க. உங்க வாழ்க்கையில கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க. இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.